사랑하는 성도 여러분, 여러분을 환영합니다. Dear congregation, I welcome all of you. அன்பான மக்களே, உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு இந்த மாலை வேளையிலே வரவேற்கின்றேன். 오늘은 이번 연합 대성회의 마지막 시간입니다. Tonight is the last time of crusade. இந்த நற்செய்தி கூட்டத்தினுடைய பிரார்த்தனை பெருவிழாவினுடைய கடைசி இரவிற்குள்ளாக வந்திருக்கின்றோம். 그동안 성회를 위해 수고해 주신 모든 분들께 감사드립니다. I'd like to express my deep appreciation to all who have been preparing and working hard for this wonderful prayer festival. இந்த பிரார்த்தனை பெருவிழா இவ்வளவு சிறப்போடு அமைவதற்காக கடினமாய் முயற்சி செய்து உழைத்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 라디오와 인터넷을 통해 전 세계에서 함께하는 분들에게도 감사드리며 여러분 모두에게 하나님의 놀라운 축복이 임하기를 축원합니다. And I give thanks to all who are participating in the prayer festival in all over the world through internet and the television broadcasting. May God bless all of you. இன்டர்நெட் மூலமாகவும் டெலிவிஷன் மூலமாகவும் வானொலி மூலமாகவும் உலகமெங்கிலும் இருந்து இந்த பெருவிழாவிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. 사랑하는 여러분, 우리의 구세주가 되시는 유일한 이름은 누구입니까? Dear congregation, what is the name of our only Savior? அன்பான மக்களே, நம்முடைய ஒரே இரட்சகருடைய பெயர் என்ன? சொல்லுங்கள். 예수 그리스도. 그분만이 우리의 구세주가 되십니다. Only Jesus Christ is our Savior. இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் மட்டுமே நம்முடைய இரட்சகராய் இருக்கின்றார். 우리가 예수 그리스도 이름으로 기도할 때 하나님께서 그 기도에 응답하십니다. God answers to our prayer when we pray in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்திலே நாம் பிரார்த்தனையை ஏறெடுத்த வேளைகளில் எல்லாம் தேவன் அற்புதமாய் நமக்கு பதில் தருகின்றார். 그 증거로서 지난 3일 동안 여러분은 하나님의 놀라운 권능과 표적들을 보았습니다. As the evidences, you have been watching and witnessing the wonderful power of God for last 3 days. தேவனுடைய வல்லமை கடந்த 3 நாட்கள் கூட்டங்களிலே எப்படி அதிசயங்களையும் அற்புதங்களையும் மக்களுக்கு கொண்டு வந்தது என்பதை நீங்கள் உங்கள் சொந்த கண்களினால் கண்டீர்கள். 사람의 능력으로 도저히 할 수 없는 수많은 역사들이 창조주 하나님의 능력으로 베풀어졌습니다. A lot of wonderful things which couldn't be done by human ability were done by the mighty power of God Almighty. எந்த மனிதனாலும் செய்யப்பட முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் தேவனுடைய பலத்த வல்லமையினால் செய்யப்பட்டன. 여러분의 여러 문제들이 혹시 아직도 응답받지 못하신 분들이 있다면 오늘 이 시간에는 다 응답받으시기 바랍니다. Well, if you have not received the answer to your prayer or your problem, then I want all of you to receive the answer tonight. உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தேவையான அற்புத சுகத்தை விடுதலையை இதுவரையிலும் நீங்கள் பெற்றிராவிட்டால் இன்று விசுவாசத்தோடு தேவனிடத்தில் அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். 지난 3일 동안 여러분이 보신 하나님의 역사는 모두가 참이고 진실입니다. Well, the works of wonderful, mighty power of God you have watched for the last 3 days are all the truth. கடந்த 3 நாட்களிலே நீங்கள் பார்த்த தேவனுடைய அற்புதமான வல்லமையின் வெளிப்படுத்தல் மிக மிக உண்மையானவைகள், அவைகள் சத்தியம். 우리가 믿는 하나님께서는 불가능이 없는 전지전능하신 분이심을 믿으시기 바랍니다. I want you to believe that the God we believe is the God Almighty. With Him, nothing's impossible. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நாம் விசுவாசிக்கின்ற தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லவர், அவரால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. 그런데 어떤 사람들은 하나님을 보여달라 말합니다. Well, some people ask us to show God. ஒரு சிலர் தேவனை எங்களுக்கு காட்டுங்கள் என்று நம்மை பார்த்து கேட்கின்றார்கள். 하지만 하나님은 영이심으로 사람의 육의 눈으로는 볼 수가 없습니다. Because God is the Spirit, you cannot see Him by your physical eye. தேவன் ஆவியின் ரூபத்திலே இருக்கின்றபடியினால் நம்முடைய மானிட கண்களினால் அவரை காண முடியாது.
그러나 하나님께서 베푸시는 놀라운 권능을 통해 우리는 하나님의 살아계심을 분명히 믿을 수 있습니다. Through the works of mighty power of God, we can firmly believe that the God is alive. தேவனுடைய பலத்த வல்லமையினால் அற்புதங்கள் நடக்கும் பொழுது அந்த அற்புதங்களை கண்டு தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்க முடியும். 하나님만이 참 신이 되심을 확신할 수 있습니다. We can believe that only the Lord God is the true God. தேவனாய கர்த்தர் மட்டுமே உண்மையான தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 이러한 믿음이 있을 때만이 여러분의 기도가 응답되어집니다. When we have this kind of faith, our faith will be answered. தேவன் மீது இப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அற்புதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். 의심하는 사람에게는 하나님께서 응답하지 않으십니다. Well, God will not answer to the prayer of the people who doubt. ஜனங்கள் சந்தேகத்தோடு இருந்தால் விசுவாசம் இல்லாதது நிமித்தமாக தேவன் விரும்பியும் அவர்களுக்கு அற்புதத்தை தேவனால் தர முடிவதில்லை. 그래도 혹 의심이 나는 분들은 오늘 말씀을 잘 들으시기 바랍니다. Well, if you still have doubt in your heart, then I want all of you to listen carefully the message. உங்கள் உள்ளத்திலே இன்னும் அவிசுவாசமும் சந்தேகமும் இருக்கும் என்றால் இன்று மாலையிலே தேவனுடைய வார்த்தையை கவனித்து கேட்கும்படியாக அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். 그래서 하나님의 살아계심을 확실히 믿고 하나님만이 참신이심을 믿으시기 바랍니다. So that you may believe that the God is alive and only the Lord God is one true God. பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியங்களை நீங்கள் கேட்கும் பொழுது தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவரை விசுவாசிக்கும் பொழுது அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் என்கின்ற விசுவாசம் நம்பிக்கை உங்கள் உள்ளத்திற்குள் தானாய் வரும். 또 그동안 하나님을 바로 믿지 못하던 분들도 이 시간을 통해 참 믿음을 가지시기 바랍니다. Well, if you have had not believed in God in righteous way, then I want you to have the true faith tonight. இதுவரையிலும் இந்த தேவனாய கர்த்தரை குறித்து நீங்கள் சரியாக அறிந்திராவிட்டால் இன்று இரவு பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கை உங்களுக்குள் உருவாகும். 그래서 하나님의 사랑받고 축복받는 여러분 모두가 되시기를 주님의 이름으로 In the 축원합니다. name of Jesus Christ, I bless all of you to be loved by Him and be blessed by Him. இயேசு கிறிஸ்துவினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் அன்பு கூறப்பட்டு அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். 사랑하는 여러분, 오늘 본문 요한복음 4장 48절에 보면 예수님께서 너희는 표적과 기사를 보지 못하면 도무지 믿지 아니하리라 하셨습니다. Well, dear congregation, in today's text, John chapter 4 verse 48 says, unless you people see the miraculous signs and wonders, you will never believe. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இன்றைய தினத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு படிக்க விரும்புகின்றேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 48வது வசனம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். 예수님 당시에도 많은 사람들이 예수님을 믿지 못하고 의심했습니다. Well, even in the times of Jesus, many people couldn't believe in Jesus and doubt about Him. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அவர் பூமியிலே உலாவிக் கொண்டிருந்த நாட்களிலே அநேகர் அவர் மீது விசுவாசம் வைக்கவில்லை, சிலர் சந்தேகமும் பட்டார்கள். 자신들과 같은 사람의 모습을 하고 있는데 어떻게 자신이 하나님의 아들이라 하는가 생각했지요. They thought that Jesus had the same likeness as a human being. Then how could be the Son of God? அவரை பார்த்தால் ஒரு சராசரி மனிதனைப் போல தோன்றியது. இவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறாரே, அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? 어찌 한낱 목수의 아들이 자신들의 구세주가 될 수 있는가 생각했던 것입니다. They thought that how the son of the carpenter could be the savior. நாசரேத்து தச்சனின் மகனா, மனுக்குலத்தின் இரட்சகர் என்ற சந்தேகம் அவர்களுக்கு வந்துவிட்டது. 그럴 때 예수님께서는 사람들에게 믿을 수 있는 증거를 보여주셨습니다. At that time, Jesus showed the tangible evidence so that the people might believe in Him. அந்த வேளையிலே ஒருவரும் மறுக்க முடியாத அற்புதங்களை இயேசு ஒன்றன் பின் ஒன்றாக செய்து அவர் தேவ குமாரன் என்பதை நிரூபித்து காட்டினார். 성경에 보면 병 고치는 은사가 나오지요. Well, the Bible mentions the gift of healing. பரிசுத்த வேதாகமத்திலே குணமாக்குதலின் வரம் என்று ஒரு வரம் சொல்லப்பட்டிருக்கிறது.
이러한 병 고치는 은사를 받으면 병균이나 세균에 의해 생긴 질병은 치료할 수 있습니다. When we receive the gift of healing, we can heal the disease because of the bacteria or germs or viruses. குணமாக்குகின்ற வரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நோய் கிருமிகளினால் உண்டான வியாதிகளை குணமாக்கக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு தருகின்றார். 하지만 병 고치는 은사로는 소경을 눈뜨게 한다든지 귀머거리가 듣게 할 수는 없지요. But with the gift of healing, you cannot make the blind see again, or deaf hear, or mute speak. ஆனால் குணமாக்குகின்ற வரத்தினால் பார்வையற்றவர் காணும்படியாகவும் நடக்க முடியாதவர் எழுந்து நடக்கும்படியாகவும் நம்மால் செய்ய முடியாது. 하나님의 권능은 질병은 물론이고 연약함까지도 온전케 할 수가 있습니다. But the power of God can not only heal the disease, but also heal the infirmities. தேவனுடைய வல்லமை வரும்பொழுது அது நோய்களை குணமாக்குவது மட்டுமல்ல, பலவீனங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த எல்லா பலவீனங்களையும் அதன் நிமித்தம் உண்டான எல்லா விதமான கொடிய நிலைமைகளையும் அது மாற்ற முடியும். 여기서 연약함이란 안진뱅이, 소경, 귀머거리, 벙어리 등을 말합니다. Well, the infirmity here means something like blindness, deaf, mute, lame, something like that. பலவீனங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தையானது உண்மையிலேயே நடக்க முடியாத முடவர்களையும் பார்வையற்றவர்களையும் காது கேட்க முடியாத நிலைமையையும் சுட்டிக்காட்டுகிறது. 태어나면서부터 불구로 태어났거나 자라면서 신체가 퇴화되고 마비된 것을 말하지요. It means the infirmity means the handicap from the birth, or the deteriorated or degenerated paralyzed body. பரிசுத்த வேதம் பலவீனம் என்று பயன்படுத்துகின்ற வார்த்தையானது பிறப்பிலிருந்தே ஒரு வியாதியோடு ஒரு மோசமான உடல்நிலையோடு இருக்கிறவர்களையும், அது மட்டுமல்ல மிகுந்த ஒவ்வொரு நாளும் சரீரத்தை அழித்துக் கொண்டிருக்கின்ற கொடிய வியாதியையும் அது காட்டுகிறது. 간단한 질병은 세상 의학으로 고치는 경우도 있지만 연약함은 사람의 힘으로 고칠 수가 없습니다. Well, even simple disease can be healed by medical science, but the infirmities cannot be healed by human ability or medical science. சாதாரண நோய்கள் மருத்துவத்தினுடைய முறையிலே குணமாக்கப்பட முடியும். ஆனால் பிறப்பிலிருந்தே இருக்கக்கூடிய ஊனங்கள், மிக கொடிய நிலைமைகள், இவைகளை மருந்து குணப்படுத்துவதில்லை. 오직 하나님의 권능으로만 할 수 있지요. It can be done only by the power of God. அப்படிப்பட்டவைகளையும் சுகமாக்க கூடியது தேவனுடைய வல்லமை ஒன்று மட்டுமே. 더욱이 하나님의 권능은 기사를 나타냅니다. Well, even the power of God can perform the wonders. தேவனுடைய வல்லமை அற்புதங்களை செய்யக்கூடும். 기사란 천기를 움직이는 역사를 말합니다. Well, wonder means the work of God's power to move the heavenly energy. அற்புதம் என்றால் தேவனுடைய வல்லமை பரலோகத்தினுடைய சக்தியை அனுப்பி காரியங்களை செய்வதாகும். 예를 들어 어두운 비가 멈추게 하거나 바람과 구름을 움직이는 것을 말하지요. Well, for example, it's like stopping the rain, or the change the clouds, or something like that. அற்புதம் என்பது மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது அதை நிறுத்துவது, இல்லாவிட்டால் மழை பெய்கின்ற நேரத்திலே மழை வராமல் தடுப்பது, மேகங்கள் வேறு திசைக்கு செல்லும்படியாய் கட்டளை கொடுப்பது. 태풍을 물리치기도 하고 맑은 날에도 무지개가 나타나게 합니다. Well, with the works of wonder, you can drive away the typhoons, or you can see the rainbow in the very clear sky. அற்புதங்களை செய்யக்கூடிய தேவ வல்லமையினாலே பெரிய பெரிய சூறாவளிகள் திசை திரும்பி செல்லும்படியாய் செய்ய முடியும். வானவில்லை உருவாக்கவும் முடியும். 하나님의 권능으로는 이런 일들이 가능합니다. Well, with the power of God, we can see and experience these kind of wonders. தேவனுடைய வல்லமையினாலே இப்படிப்பட்ட அற்புதங்களை நாம் அனுபவிக்க முடியும். 성경 마가복음 16장 17절 18절에는 믿는 자들에게는 이런 표적이 따르리니. Well, Mark chapter 16, verses 17, 18 says, and these signs will accompany those who believe. மார்க் 16ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள் சொல்கிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடைபெறும் காரியங்கள் என்று சொல்லி அதிசயங்களும் அற்புதங்களும் அவர்களை பின்தொடரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 곧 저희가 내 이름으로 귀신을 쫓아내며 새 방언을 말하며 뱀을 집으며 무슨 독을 마실지라도 해를 받지 아니하며 병든 사람에게 손을 얹은즉 나으리라 하셨습니다. In my name they will drive out demons. They will speak in new tongue. They will pick up snakes with their hands. And when they drink deadly poison, will not
them at all. They will place their hands on sick people and they will get well. என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை விரட்டுவார்கள், அவர்கள் நவமான புதிய பாஷைகளை பேசுவார்கள், அவர்கள் பாம்புகளை எடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, அவர்கள் விஷத்தை அருந்தினாலும் விஷம் அவர்களுடைய சரீரத்திலே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. 또 마가복음 16장 20절에는 제자들이 나가 두루 전파할세 주께서 함께 역사하사 그 따르는 표적으로 말씀을 확실히 증거하시니라 했지요. And Mark chapter 16 verse 20 says, then the disciples went out and preached it everywhere, and the Lord walked with them and confirmed his word by the signs that accompanied it. மார்க் 16:20 சொல்லுகிறது, சீஷர்களோடு கர்த்தர் கூட சென்று தன்னுடைய வார்த்தையை அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் உறுதிப்படுத்தினார். 사랑하는 인디아 국민 여러분, 성경 요한복음 2장에 보면 예수님께서 물로 포도주를 만드는 표적을 베푸십니다. Well, dear people of India, John chapter 2, we can find that Jesus performed the miracles to change the water into wine. அன்பான இந்திய மக்களே, யோவான் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே தண்ணீரை சுவையான திராட்சரசமாக இயேசு மாற்றினார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. 여러분 이 사실을 믿을 수 있습니까? Can you believe this? அதை உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? 하나님의 권능으로는 무엇이나 하실 수 있습니다. Everything is possible with the power of God. தேவனுடைய வல்லமையினாலே எல்லாம் கூடும். 저도 지금부터 10년 전에 이런 체험을 하였습니다. Well, 10 years ago, I experienced the same similar experience. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நானும் பெற்றேன். 당시 저는 코와 입을 통해 엄청난 양의 피를 쏟음으로 죽음 직전에 놓여 있었습니다. At that time, I shed a lot of blood from my nostrils and mouth, so I was in a very critical situation just before the death. அந்த வேளையிலே நான் என்னுடைய மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் அதிகமான இரத்தத்தை சிந்தி நான் மரிக்கும் தருவாயில் இருந்தேன். 병원에 가서 간단히 지혈만 하면 얼마든지 살 수 있는 상황이었지요. Well, I could live if I just went and saw a doctor to treat myself medically. அந்த வேளையிலே நான் மருத்துவரிடத்திலே சென்று என்னை சோதித்திருக்க விரும்பினால் சோதித்திருக்கலாம். 그러나 저는 인간의 생사복을 주관하시는 하나님께 모든 것을 맡겼습니다. But I committed all things into the hand of God who controls the life and death and the curse and blessing of the man. மருத்துவருடைய உதவியோடு நான் சுகத்தையும் பெற்றிருக்கலாம், ஆனால் நான் மரணத்தையும் ஜீவனையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் என் விசுவாசத்தை வைத்தேன். 하나님께서 살려주셔도 감사하고 그렇지 않아도 천국에 가니 감사했던 것입니다. Well, I would give thanks to God if He revived me again, and if I died, then I would enter into heavenly kingdom. So I was grateful. தேவனை நம்பி இருந்தேன். அவர் எனக்கு மீண்டுமாக உயிர் கொடுத்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருப்பேன். ஒருவேளை நான் இந்த பூமியிலே மரித்திருந்தாலும் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவரிடத்திற்கு செல்வதுபடியினால் அதற்கும் நன்றி சொல்லி இருப்பேன். 그래서 인간의 방법을 전혀 동원하지 않았습니다. That's why I didn't use any kind of methodology of human being to be alive or something. ஆகவேதான் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த முறையும் எந்த மருத்துவத்தையும் உயிர் பிழைக்க வேண்டுமே என்று நான் பயன்படுத்தவில்லை. 그러다가 결국 피를 모두 다 쏟고 호흡이 끊어졌지요. And finally I shed all the blood in my body and I stopped breathing. இப்படியாக நான் ரத்தம் சிந்தி சிந்தி இனிமேல் வாந்தி எடுப்பதற்கோ மூக்கிலிருந்து வருவதற்கோ ரத்தம் இல்லாத அளவுக்கு தள்ளப்பட்டேன். 그날이 주일이어서 많은 성도들이 보는 앞에서 숨을 거둔 것입니다. It was on Sunday, and while lots of church members are witnessing, I died. ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே எங்கள் மாண்பின் திருச்சபையின் அங்கத்தினர் சிலர் அருகிலே நின்று கொண்டிருக்கின்ற வேளையிலே நான் மரித்து போனேன். 그런데 그 순간 주님께서 저에게 나타나셨습니다. At that very moment, Jesus appeared to me. அந்த வேளையில் தானே இயேசு எனக்கு முன்பாக தோன்றினார். 그리고는 이대로 천국으로 오기를 원하느냐 아니면 살아나기를 원하느냐 물으셨습니다. And the Lord Jesus asked me whether I would like to enter into His side directly or to be revived again. அவர் என்னை பார்த்து கேட்டார், நீ என்னோடு கூட பரலோகத்திற்கு வர விரும்புகிறாயா, இல்லாவிட்டால் உயிர் பெற்று இந்த பூமியில் வாழ விரும்புகிறாயா என்று கேட்டார்.
저는 천국에 가고 싶다고 대답했지요. I said, "Oh Lord, I want to enter into heavenly kingdom right now." நான் சொன்னேன், ஆண்டவர் இயேசுவே, நீர் இருக்கிற பரலோகத்திற்கு உமோடு கூட வர விரும்புகிறேன் என்றேன். 그러자 예수님께서는 제가 죽은 후에 교회 성도들에게 일어날 일들을 환상으로 보여주셨습니다. Well, Jesus showed me in vision what's going to happen to the church members after my death. அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு தரிசனத்தின் மூலமாக என்னுடைய மரணத்திற்கு பிறகு என் சபை அங்கத்தினர்களுக்கு எப்படிப்பட்ட நிலை உருவாகும் என்பதை காட்டினார். 교회 성도님들 중에 일부는 교회를 지키기 위해 금식하며 부르짖어 기도하고 있었습니다. Well, some of the church members try their best to keep the church praying and fasting. ஒரு சில சபையின் அங்கத்தினர்கள் அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே, எங்கள் சபையை நீ தொடர்ந்து பொறுப்பேற்று நடத்தும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். 그런데 그 중에 어떤 성도들은 교회를 떠나는 것이었습니다. But some of the church members leave the church. அந்த தரிசனத்தை நான் தொடர்ந்து பார்த்தேன். வேறு சிலரோ சபையை விட்டு போக ஆரம்பித்தார்கள். 많은 이들이 결국은 지옥으로 떨어지는 것을 보여주셨지요. And Jesus showed me that many people finally fall into hell. எங்கள் சபையைச் சேர்ந்த சிலர் நரகத்திற்குள்ளே தள்ளப்படுவதையும் இயேசு தரிசனத்திலே காட்டினார். 그 순간 저는 정신이 번쩍 들었습니다. At that very moment, I came to my sense again. அந்த வேளையில் தானே மீண்டுமாக நான் சுய உணர்வை பெற்றேன். 내가 이대로 죽으면 안 되겠다는 생각이 들었지요. I thought that I must not die in this way. நான் நினைத்தேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் மரிக்க கூடாது என்று நினைத்தேன். 그래서 제 영은 주님께 다시 살려주기를 구했습니다. So my spirit asked Jesus Christ, my Lord and Savior, that to be revived. அப்பொழுது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, என்னை மீண்டுமாக உயிர் பிழைக்க வையும் என்று கேட்டுக்கொண்டேன். 그리고 다시 수많은 성도들이 지켜보는 가운데 저는 살아났습니다. And one more time, I came to life again while the lots of church members are witnessing. மீண்டுமாக என் சபையினுடைய அங்கத்தினர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இயேசு என்னை மீண்டும் உயிர் அடையும்படியாக செய்தார். ஹல்லேலூயா! 살아난 저는 곧바로 물을 마시기 시작했지요. Well, as soon as I came to life again, I began to drink the water. நான் மீண்டுமாய் உயிர் பெற்ற பிறகு தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தேன். 그런데 마신 물이 즉시로 피로 바뀌면서 얼굴에 화색이 돌기 시작했습니다. Well, the waters I drank became the blood immediately, and I became red in my face. ஆனால் நான் குடித்த தண்ணீர் உடனடியாக இரத்தமாய் மாறினபடியினால் என்னுடைய முகம் ரூபம் உடனே மாறிவிட்டது. 이내 몸이 정상이 되었던 것입니다. Immediately I became normal in my bodily condition. என்னுடைய முகம் இயல்பான நிலைமைக்கு வந்தது. என்னுடைய ஆரோக்கியமும் எனக்கு திரும்ப கிடைத்தது. 하나님의 권능으로 물을 피로 바꾸어 주셨던 것입니다. By the mighty power of God, God changed the water into blood. கர்த்தருடைய பலத்த வல்லமையினாலே அந்த தண்ணீரை எனக்கு தேவையான இரத்தமாக தேவன் உடனடியாய் மாற்றிவிட்டார். Hallelujah. 하나님의 권능은 날 때부터 소경된 사람도 고치십니다. Well, even the power of God can heal the born blind. தேவனுடைய வல்லமையானது பிறவியில் இருந்து பார்வையற்று இருக்கக்கூடிய ஒருவருக்கு பூரண பார்வையை தர முடியும். 이미 죽고 태화된 시신경을 다시 창조하시는 것입니다. Well, God recreate the dead optical nerve again. மரித்து போன பார்வை நரம்புகளை தேவனுடைய வல்லமை உயிரடைய செய்யும். 여러분도 지난 3일 동안 이런 역사들을 많이 보셨습니다. And you also have witnessed wonderful this kind of things for last 3 days. கடந்த 3 நாட்களாக நீங்கள் இப்படிப்பட்ட தேவ வல்லமையின் அற்புத கிரியைகளை கண்ணார கண்டீர்கள் அல்லவா? 날 때부터 소경된 사람이 치료되었습니다. The born blind was healed. பார்வை இல்லாமல் இருந்த மனிதன் சுகம் பெற்றுக்கொண்டான். 수년 수십 년씩 보이지 않던 눈이 보이게 되었습니다. Well, those you have not been able to see for last couple of years or last tens of couple of years came to see again. பல ஆண்டுகளாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக அது மட்டுமல்ல பிறவியிலிருந்தே பார்வை இல்லாதவர்களும் பார்வையை அடைந்தார்கள். 나쁜 눈이 좋은 눈으로 바뀌었습니다. Those who had the poor eyesight came to have a better eyesight. யார் யாருக்கு மங்கிய கண் பார்வை இருந்ததோ அவர்களுக்கு தெளிவான பார்வை கிடைத்தது. 그런데 지난 7월 중미에 위치한 온두라스에서는 참으로 희한한 역사가 나타났습니다. Well, something remarkable was happening in Honduras, Central America last July. மத்திய அமெரிக்க பகுதியில் இருக்கக்கூடிய ஹோண்டுராஸ் என்கின்ற இடத்திலே ஜூலை மாதத்திலே பிரார்த்தனை பெருவிழாவிலே ஆச்சரியமான காரியங்கள் நடந்தன.
올림픽 스타디움에서 제가 연합 대성회를 인도했는데 저의 기도를 받은 한 여자아이가 간증을 했지요. Well, at that time, I conducted a crusade in Olympic Stadium in San Pedro Sula, and one little girl testified how she was healed. அப்பொழுது அங்கிருந்த கூடிய மாபெரும் ஒலிம்பிக் ஸ்டேடியத்திலே நற்செய்தி கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தேன். தேவனுடைய வல்லமையினால் எப்படி சுகம் பெற்றேன் என்று ஒரு பெண் அங்கே வந்து சாட்சி சொன்னாள். 이 아이는 열병으로 2살 때 한쪽 눈의 시력을 잃어버렸습니다. Because of fever, this girl lost her eyesight at the age of 2. 2 வயது இருக்கும் பொழுது ஒரு ஜுரம் வந்தது. அந்த ஜுரத்தின் நிமித்தமாக அந்த பெண் பார்வையை இழந்து போனாள். 그래서 죽은 사람의 검은 눈동자를 이식받았습니다. And she transplanted the cornea from the dead body. மரித்த ஒருவர் கண்தானம் செய்தபடியினால் அந்த கண்ணை எடுத்து கருவிழியை இவளுக்குள் பொருத்தி இருந்தார்கள். 그러나 10년 동안 빛조차 볼 수가 없었습니다. She had not been able to see for last 10 years, even though she couldn't sense the light. புதிய கண் மாற்று அறுவை சிகிச்சை நடந்த பிறகும் 10 ஆண்டுகள் வெளிச்சத்தை கூட அவளால் காண முடியவில்லை. 그런데 저의 이 단에서 환자를 위한 기도를 받은 후 사물을 잘 볼 수 있게 된 것입니다. But right after she received the prayer from the altar, she came to see. நான் நின்ற இடத்திலிருந்து தேவனை நோக்கி ஜெபித்த பிறகு தேவ வல்லமையினால் அவள் நன்றாய் பார்க்க துவங்கினாள். 여러분도 오늘 이러한 하나님의 권능을 체험하시기 바랍니다. I want all of you to experience this kind of wonderful miracle tonight. இன்று இரவும் இப்படிப்பட்ட மாபெரும் அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நான் தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்ய போகிறேன். 예수님께서는 중풍병자를 고치셨고 안진뱅이를 일으키시는 권능도 베푸셨습니다. Well, Jesus healed the paralytic and he performed to raise the lame. இயேசு கிறிஸ்து முடமான இருந்த மனிதனை எழுந்து நடக்கும்படியாக செய்தார். 오늘날은 각종 사고와 질병으로 인해 평생을 휠체어에 의지하며 사는 사람이 많습니다. Well, because of diseases and a lot of accidents today, lots of people are living on their wheelchairs. இந்த நாட்களிலே வியாதி நிமித்தமாகவும் விபத்துகளின் நிமித்தமாகவும் அநேகர் சக்கர நாற்காலி வண்டிகளிலே அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 본교에서는 개척 이래 지금까지 휠체어에서 일어난 성도가 헤아릴 수 없이 많을 정도입니다. Well, countless people have been healed and standing up from the wheelchairs in Manmin Jungang Church in Seoul, Korea since the church was established. தென் கொரியாவிலே எங்கள் மான்மின் திருச்சபை ஆரம்பித்த பிறகு தேவன் அற்புதமான கிரியைகளை செய்து திரளான மக்கள் சர்க்கர நாற்காலியில் இருந்து அவர்கள் எழுந்து நடந்து பூரண சுகத்தை பெற்றிருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். 할렐루야. 특히 제가 해외 성회를 인도할 때는 한 번에 수십 명, 수백 명의 사람들이 휠체어와 목발 지팡이를 버리고 걷습니다. Especially when I conduct the crusade in overseas, at the same time, countless people, 100,000 people, stand up from the wheelchairs and throw away their crutches. குறிப்பாக வெளிநாடுகளிலே நான் நற்செய்தி கூட்டங்களை நடத்தும் பொழுது தேவனுடைய வல்லமையினால் திரளான மக்கள் நடக்க முடியாதவர்கள், ஊன்றுகோல் வைத்து நடந்தவர்கள், சர்க்கர வண்டியிலே நடந்து வந்தவர்கள் தேவ வல்லமையினால் சுகத்தை பெற்று எழுந்து நடந்தார்கள். 제가 직접 손을 얹고 기도하지 않아도 수많은 사람들이 걷고 뛰는 것입니다. Even though I don't lay my hand on the sick people and just pray, lots of people are healed. வியாதியஸ்தர்கள் மீது நான் கரங்களை வைத்து ஜெபிக்காவிட்டாலும் தேவனுடைய வல்லமையினால் அவர்கள் இருக்கிற இடத்திலேயே சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். 여러분도 지난 3일 동안 이러한 역사를 보셨는데 오늘은 더 많은 분들이 걷게 되시기를 바랍니다. Well, you've been witnessing this kind of miracles for last 3 days, and I want more people to be healed and experience this kind of miracles tonight. கடந்த 3 நாட்களிலே இப்படிப்பட்ட அற்புதங்களை நீங்களே கண்டீர்கள். இன்று இரவு அதிகமான மக்கள், திரளான மக்கள் தேவனுடைய வல்லமையினால் சுகத்தை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். 또한 하나님의 권능으로는 죽은 사람도 살려냅니다. Even by the power of God, we can revive the dead people. தேவனுடைய வல்லமையினாலே மரித்தோரையும் உயிரோடு எழுப்ப முடியும்.
하나님의 아들이신 예수님께서는 심지어 장사된 지 나흘이나 된 나사로를 살려냈지요. Well, Jesus, the Son of God, even raised the Lazarus who had been dead for 3 days. தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினார். 저도 지금까지 기도를 통해 많은 사람을 살려냈습니다. Through the prayer, I myself have revived many people. நான் ஜெபித்த வேளையிலே தேவனுடைய வல்லமை அநேகருக்குள் பாய்ந்து மரித்து போன நிலையிலே இல்லாவிட்டால் மரித்து கொண்டிருக்கிற நிலையிலே அநேக உயிரோடு திரும்ப எழுந்தார்கள். 죽음 직전에서 기도받고 살아난 사람도 있고 이미 숨이 끊어진 상태에서 기도받고 살아난 사람도 있습니다. Well, some people came to life again through the prayer just before the death, and some people, even after stopped breathing, came to life again through my prayer. ஒரு சிலர் மரிக்கும் தருவாயிலே இருந்த பொழுது அவர்களுக்காய் ஜெபித்த பொழுது மீண்டுமாக அவர்கள் பூரண சுகம் பெற்றுக் கொண்டார்கள். ஒரு சிலருடைய கடைசி மூச்சு நின்ற பிறகும் அவர்களுக்காய் ஜெபித்த பொழுது தேவ வல்லமையினால் அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். 수년 전 타교의 장로님 한 분이 뇌졸중으로 쓰러져 살아날 가망이 전혀 없는 상태가 되었습니다. Well, a couple of years ago, an elder of the other church was struck by the cerebral apoplexy, and he had no hope at all to be recovered. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இன்னொரு சபையிலே மூப்பராக இருந்த ஒருவர் என்னிடத்திலே அழைத்து வரப்பட்டார். அவருக்கு எந்த சுயநினைவும் இல்லாத நிலையிலே அவர் பிழைப்பார் என்ற நம்பிக்கையற்ற நிலையிலே அழைத்து வரப்பட்டார். 그런데 이분의 부인이 남편을 제 앞에 데려왔지요. Well, the wife of this elder brought her husband to me. அந்த மூப்பருடைய மனைவி தன்னுடைய புருஷனை என்னிடத்திலே ஜெபிக்கும்படியாக கொண்டு வந்திருந்தார்கள். 부인 되시는 분도 여목사님이신데 저에 대한 소문을 들어 알고 있었던 Well, 것입니다. the wife was a female pastor and who knew about me through a good news. நற்செய்தியை கேள்விப்பட்டு அந்த மூப்பருடைய மனைவி அவர்களும் ஒரு போதகர், அவர்கள் என்னை குறித்து என் ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டு இந்த மூப்பரை அழைத்து வந்திருந்தார்கள். 당시 장로님이 저에게 올 때는 의식이 전혀 없었습니다. Well, he had no consciousness at all when he was brought to me. அந்த மூப்பர் என்னிடத்திலே அழைத்து வரப்பட்ட பொழுது அவருக்கு சுயநினைவே இல்லை. 그런데 하나님께서는 부인의 믿음을 보시고 제가 기도하는 즉시 장로님이 깨어나게 하셨지요. And God saw the face of his wife. And as soon as I prayed for him, God raised him from the unconsciousness. அந்த மூப்பருடைய மனைவியினுடைய விசுவாசத்தை தேவன் கண்டார். அந்த விசுவாசத்தை கண்டு தம்முடைய வல்லமையை அனுப்பி அந்த மூப்பரை உயிரோடு மீண்டும் எழும்படியாய் செய்தார். 이 밖에도 불의의 사고와 질병으로 의식을 잃고 죽어가던 분들이 제 앞에 나와 기도받고 정상이 되었습니다. Besides him, numerous people who were dying without any consciousness because of accident or some disease came to life again through my prayer. இந்த மூப்பர் தவிராக சுயநினைவு இல்லாமல் மரணத்துக்குள் சென்று கொண்டிருந்த அநேகர் நான் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது மீண்டும் உயிர் பிழைத்தார்கள். 많은 사람들이 죽어가던 중에 기도받고 살아나 정상들이 되었습니다. Well, lots of people who were dying through the prayer came to life again. மரித்துக் கொண்டிருந்த அநேகர் தேவனை நோக்கி நான் பிரார்த்தனை செய்த வேளையிலே மீண்டுமாய் உயிரோடு எழும்பினார்கள். 지난 2001년도 필리핀 대성회 때는 성회도 중에 놀라운 역사가 일어났습니다. Well, something great was happened when I conducted a crusade in Manila, Philippines last 2001. பிலிப்பைன் தேசத்திலே மணிலா பட்டணத்தில் 2001ஆம் ஆண்டிலே நற்செய்தி கூட்டத்தை நடந்த பொழுது ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்தது. 갑자기 사람들이 뻣뻣하게 굳은 사람을 아레탄으로 데리고 오는 것이었습니다. Well, suddenly people brought a man whose body was stiff to me. திடீரென்று ஜனங்கள் அப்படியே செத்து போன பிரேதம் போல எல்லாம் விரைத்து போயிருந்த ஒரு மனிதனை தூக்கி கொண்டு வந்தார்கள். 의식도 없고 호흡을 하는지조차 알 수가 없었지요. He had no consciousness at all, and we didn't understand it, whether he breathed or not. அவனுக்கு எந்த விதமான சுயநினைவும் இல்லை. அவன் சுவாசிப்பதையும் என்னால் காண முடியவில்லை. 그런데 제가 손을 얹고 기도하자 즉시로 그 자리에서 의식이 돌아오고 일어났습니다. When I laid my hand on him and prayed for him, he restored the consciousness again and stood up from the line. நான் அவன் மீது கரங்களை வைத்து தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது தேவ வல்லமை அவனுக்குள் இறங்கி அவன் எழுந்து உட்கார்ந்தான், எழுந்து நடந்தான், உயிர் பெற்று நடந்தான். ஹalleluya. 성에 참석했던 수많은 사람들이 직접 그 현장을 목격하고 하나님께 영광을 돌렸지요. Lots of people who
were attending the crusade that night witnessed what happened and gave glory to God. திரளான ஜனங்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக நடந்த அற்புதத்தை பார்த்து இந்த மகத்தான கிரியை செய்த தேவனுக்கு மகிமை செலுத்தினார்கள். 사랑하는 성도 여러분, 성경에는 희한한 능이라는 것이 나옵니다. Dear congregation, even the Bible mentioned the remarkable things. அன்பான மக்களே, பரிசுத்த வேதாகமத்திலே ஆச்சரியமான அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. 사도행전 19장 11절에서 12절에 보면 하나님이 바울의 손으로 희한한 능을 행하게 하시니 심지어 사람들이 바울 몸에서 손수건이나 앞치마를 가져다가 병든 사람에게 얹으면 그 병이 떠나고 악기도 나가더라 말씀합니다. Well, Bible Acts chapter 19 verses 11 to 12 says, God did extraordinary miracles through Paul, so that even the handkerchiefs and aprons that had touched him were taken to the sick, and their illnesses were cured, and the evil spirits left them. அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 11-12 வசனங்கள் சொல்லுகின்றன. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. 그런데 2000년 전에 있었던 이러한 역사가 지금도 나타나고 있습니다. But one thing I'd like to tell you is what happened in 2000 years ago are performed even today. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்தன என்று வேதாகமம் சொல்லுகிறதோ அதே அற்புதங்களை இப்பொழுதும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். 한국의 만민중앙교회 주의종이나 성도들 중에는 많은 분들이 제게 기도받은 손수건을 가지고 표적을 행합니다. Well, a lot of the ministers and the members of Manmin Chungwang Church in Seoul, Korea, who had the handkerchief on which I had prayed, performed a lot of miracles and signs. தென்கொரியாவில் இருக்கக்கூடிய எங்கள் திருச்சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் நான் ஜெபித்த கைக்குட்டைகளை எடுத்துச் சென்று அவர்கள் வியாதியஸ்தர்கள் மீது வைக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்திருக்கின்றார். 인도네시아, 네팔, 파키스탄, 일본, 중국, 온두라스 등 세계 각국에서 손수건 집회가 열렸지요. Well, lots of countries like Indonesia, Nepal, Philippines, and Japan, and Pakistan, and Honduras, the special revival meeting of handkerchief was performed and happened. என்னால் ஜெபிக்கப்பட்ட கைக்குட்டைகளை எடுத்துச் சென்று இந்தோனேசியா, நேபாளம், ஜப்பான், சீன தேசத்திலே, ஹோண்டுராஸ் தேசத்திலேயும் மகத்தான அற்புதங்கள் திரளான மக்கள் மத்தியிலே நடந்தன. 저에게 기도받은 손수건을 얹고 기도할 때 귀신들이 소리 지르며 나갔습니다. When the people prayed with a handkerchief on which I had prayed, the demons were driven out, screaming out. நான் ஜெபித்த கைக்குட்டைகளை வியாதியஸ்தர்கள் மீது பிசாசு பிடித்தவர்கள் மீது வைத்த பொழுது பிசாசுகள் அவர்களை விட்டு ஓடின, நோய்கள் நீங்கின. 기도받은 즉시 휠체어에서 일어나 걷기도 하고 목발과 지팡이를 버리기도 합니다. Well, as soon as they received the prayer with the handkerchief, they immediately stood up from the wheelchairs and threw away the crutches. ஜெபிக்கப்பட்ட கைக்குட்டை அவர்கள் மீது வைத்த உடனேயே நாற்காலிகளிலே சர்க்கரை நாற்காலியில் உட்கார்ந்தவர்கள் எழுந்து நடந்தார்கள். நோயுடையவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். 지금 저기에 걷고 있는 분은 인도네시아의 전 주지사입니다. Well, the man who is walking right now is the former governor of Indonesia. இந்தோனேசியாவினுடைய முன்னாள் ஆளுநரைத்தான் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். 손수건의 기도를 받고 휠체어에서 바로 일어나 걷고 있는 것입니다. He's now working right after receiving the prayer with a handkerchief. உங்கள் திரையிலே காண்பவர் முன்னாளிலே இந்தோனேசியாவில் ஆளுநராக இருந்தார். ஜெப கைக்குட்டை அவர் மீது வைக்கப்பட்ட பொழுது அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டார். 이 밖에도 소경이 눈을 뜨고 귀머거리가 들으며 벙어리가 말하게 되는 역사들이 나타납니다. Even the blind received sight again, the deaf came to hear, and the mute came to speak when the people prayed for the sick with a handkerchief on which I had prayed. ஜெபிக்கப்பட்ட கைக்குட்டையை எடுத்து பார்வையற்றவர்கள் மீது வைத்த பொழுது அவர்கள் பார்வை பெற்றார்கள். நடக்க முடியாதவர்கள் மீது வைத்த பொழுது அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். 이처럼 하나님의 권능은 희한한 역사들도 나타납니다. Likewise, the power of God can perform the extraordinary miracle. தேவனுடைய வல்லமையானது இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும்.
사랑하는 성도 여러분, 그런데 하나님의 권능은 시공을 초월해서도 나타난다는 사실입니다. Dear congregation, one thing I'd like to tell you is that the power of God can perform even beyond the time of limit of time and space. அன்பான மக்களே, தேவனுடைய வல்லமை என்பது ஒரு இடத்தில் என்று மட்டுமல்ல, எல்லா இடத்திலும் கிரியை செய்யக்கூடியது. தேவனுடைய வல்லமை என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்று மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் கிரியை செய்யக்கூடியது. இந்த இடத்தில் மட்டுமல்ல, நீங்கள் ஆங்காங்கு அமர்ந்திருக்கின்ற இடத்திலேயே தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யக்கூடியது. 성경에 보면 한 백부장이 예수님 앞에 나와 하인의 병 낫기를 구하는 장면이 나오지요. All over in the Bible, you can see that a centurion asked Jesus to heal the servant. பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 100 சேவகர்களுக்கு தலைமையான இருந்த ஒருவன் இயேசுவினிடத்திலே வந்தான். 이때 예수님께서 직접 하인에게 가서 기도해 주신 것이 아닙니다. Well, at that time, Jesus didn't go to the servant to pray. அந்த தலைவனுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் இருந்த பொழுது அவனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று இயேசுவினிடத்திலே கேட்டான். இயேசு அவன் வீட்டுக்கு செல்லவில்லை. 단지 말씀으로만 명하셨는데 그 즉시로 백부장의 하인이 나음을 입었지요. Jesus said just a word, but at the same time, the servant of a centurion was healed. இயேசு வீட்டுக்கு சென்று வேலைக்காரன் மீது கை வைக்கவில்லை. ஒரே ஒரு வார்த்தையை இயேசு சொன்னார். இயேசு வார்த்தையை சொன்ன அதே நேரத்தில் வேலைக்காரன் சொஸ்தமானான். 서울 만민중앙교회는 매주 해외 곳곳에서 보내오는 편지와 사진들이 넘칩니다. Well, in Manmin Jungang Church in Seoul, Korea, we have lots of letters and faxes and emails from all over the world every week. மான்மின் திருச்சபைக்கு உலகத்தின் பல இடங்களிலிருந்து பலவிதமான கடிதங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. 제가 사진에 기도만 해도 그 즉시로 질병들이 치료되기 때문이지요. That's because if I just lay my hand on the photo and pray, then they are healed. அவர்கள் தங்களுடைய புகைப்படத்தையும் எனக்கு அனுப்புகிறார்கள். ஏனென்றால் அந்த புகைப்படத்தின் மீது கைகளை வைத்து ஜெபிக்கிற வேளையிலே அந்த நபர் எந்த தேசத்தில் இருந்தாலும் தேவ வல்லமை அவர்களை குணமாக்குகிறது. 또한 인터넷을 통해 기도받은 분들도 수없이 치료되고 있습니다. Well, even through internet all over the world, many people are being healed. இன்டர்நெட் மூலமாகவும் உலகத்தின் பல பகுதிகளில் இருக்கிற மக்கள் தேவ வல்லமையினால் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். 이 시간 텔레비전과 라디오, 인터넷을 통해 함께 하시는 분들도 믿음으로 기도받으시기 바랍니다. So I want all of you who are participating in the prayer festival via internet all over the world to receive the prayer by faith. உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து, தேசத்தின் பல பகுதிகளில் இருந்து இந்த பிரார்த்தனை பெருவிழாவிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்கள் விசுவாசத்தினாலே தேவனுடைய வல்லமையின் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். 사랑하는 여러분, 또 기사란 앞에서도 말씀드린 대로 천기를 움직이며 하늘에 베푸는 하나님의 역사입니다. Dear congregation, as I mentioned before, the wonders is the changing the weathers or the performing something great and wonderful in the sky. அன்பான மக்களே, அற்புதம் என்றால் அது வியாதியை குணமாக்குவது மட்டுமல்ல, அதற்கு மேலான பெரிய அதிசய கிரியை என்று முன்பு உங்களுக்கு சொன்னேன். 지난 2001년에 있었던 필리핀 성회 때는 성회 직전에 태풍이 2개나 발생했지요. Well, when we had a crusade in Philippines in the year 2001, we had 2 typhoons just before the crusade. 2001ஆம் ஆண்டிலே பிலிப்பைன் தேசத்திலே நாங்கள் இது போன்ற நற்செய்தி கூட்டத்தை நடத்த வேண்டிய காலத்தில் அங்கிருந்த வானிலை நிலையத்தார் சொன்னார்கள், 2 பெரிய சூறாவளி பட்டணத்தை நோக்கி வேகமாய் வருகிறது என்றார்கள். 우리가 성회할 장소를 향해 오고 있었습니다. Well, the typhoon was coming directly to the venue we're going to have a crusade. எந்த இடத்திலே நாங்கள் நற்செய்தி கூட்டத்தை ஒழுங்கு செய்யும்படியாய் தீர்மானித்திருந்தோமோ அந்த இடத்தை நோக்கி இந்த சூறாவளி தொடர்ந்து நகர்ந்து கொண்டே வந்தது. 저는 기자회견 때 담대하게 선포했습니다. Well, when I had a press conference, I boldly exclaimed and proclaimed. அந்த புயல் வரும் சூழ்நிலையிலும் பத்திரிகை நிருபர் கூட்டத்திலே நான் தைரியமாய் விசுவாசத்தோடு அவரிடத்திலே சொன்னேன், 하나님께서 태풍이 물러가게 하시거나 소멸되게 하실 것이라고 말했습니다. I proclaimed that the God would drive away the typhoons and the God would die out. நான் சொன்னேன், தேவன் அந்த சூறாவளியை திசை திருப்பி புயலை வேறு பக்கம் அனுப்பி விடுவார். தேவன் அந்த சூறாவளியை பலமிழக்க செய்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார் என்று சொன்னேன்.
그리고 나서 이내 태풍 하나는 소멸되고 다른 하나는 진로를 바꾸어 성의 장소를 피해 갔습니다. Well, right after I proclaimed that God would do that, one of the typhoon was swept away, and the one changed the direction and went away. தேவன் சூறாவளியை வேறு பக்கம் திசை திருப்பி விடுவார் என்று பத்திரிகை நிருபரிடத்திலே சொன்ன பிறகு என்ன நடந்தது? ஒரு சூறாவளி வேறு திசைக்கு போய்விட்டது. இன்னொரு சூறாவளியோ பலமிழந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவே இல்லை. 이를 본 필리핀의 목회자들과 성도들은 큰 믿음을 가질 수 있게 되었습니다. Well, after witnessing what happened by the mighty power of God, the lots of ministers and pastors and members of the church came to have a stronger faith. தேவனுடைய வல்லமையின் வெளிப்படையான கிரியையை கண்ட பிறகு அங்கிருந்த திருச்சபை தலைவர்கள், திருச்சபை மக்கள் தேவன் பேரிலே விசுவாசம் வைக்க ஆரம்பித்தார்கள். 결론을 말씀드립니다. 사랑하는 성도 여러분. Well, dear congregation, let me conclude my message tonight. அன்பான மக்களே, நான் இன்று செய்தியின் முடிவுக்கு வர விரும்புகிறேன். 오늘날은 지식과 과학이 발달한 가운데 신을 부정하는 사람들이 많이 있습니다. Well, lots of people who are living today deny the existence of God because of development of the medical science and science. மருத்துவத்துறையும் மற்ற விஞ்ஞானமும் அதிக அளவிற்கு வளர்ந்திருக்கின்றபடியினால் தேவன் ஒருவர் இருக்கின்றார் என்பதை அநேகர் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் தேவன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். 혹은 참신이 아닌 거짓 신을 섬기기도 합니다. Even many people worship the false God, not the true God. அநேகர் மெய்யான தெய்வத்தை ஆராதிப்பதற்கு பதிலாக அவரவர்கள் இஷ்டம் போல செய்து கொண்டிருக்கிறார்கள். 그러나 하나님께서는 이런 사람들도 사랑하십니다. But God even those people too. மனிதர்கள் தேவன் இல்லை என்று சொல்லி அவருக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் தேவனோ அவர்கள் மீது மனதுருக்கம் கொண்டவராய் இருக்கின்றார். 그들도 전지전능하신 참신 하나님을 알기 원하십니다. God wants them to know the only one true God who is almighty and the creator. ஒவ்வொருவரும் சிருஷ்டிகர்த்தராகிய தேவனை, ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 구세주 되시는 예수님을 믿고 구원받기를 원하십니다. God wants them to know Jesus Christ who is the Savior and be saved. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் அறிந்து ஒவ்வொரு மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 예수님을 구세주로 영접하고 성령을 선물로 받으십시오. So I want you to accept Jesus Christ as your Savior and receive the gift of the Holy Spirit. இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளலாம். 그러면 창조주 하나님의 자녀로서 엄청난 축복들을 받게 됩니다. Then you're going to be blessed wonderfully and greatly as the children of God. அப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறபடியினால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது வந்து இறங்கும். 건강의 축복과 부여의 축복을 받습니다. You're going to be blessed to be strong and to be rich. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். 천국에 가는 축복과 만사 형통의 축복이 다 여러분의 것이 됩니다. Well, you're going to be blessed to enter into heavenly kingdom and to have the prosperous life. இயேசு உங்கள் உள்ளத்திற்குள் வரும்பொழுது உங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கை செழிக்கும். அது மட்டுமல்ல, நித்திய ஜீவனை பரலோகத்திலே என்றென்றும் நீங்கள் அனுபவிக்க முடியும். 이런 좋으신 하나님을 믿으시고 또한 여러분 주변에도 전하시기 I 바랍니다. want all of you to believe in this good God and share your blessing with those around you. இந்த வேளையிலே இது கட்டாயம் அல்ல, எந்த விதமான வற்புறுத்தலும் அல்ல. ஆனால் இவ்வளவு பெரிய அற்புதமான தேவனை நீங்கள் விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பது என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சையாய் இருக்கிறது. 그럴 때 여러분의 가족이, 친구가, 이웃이, 더 나아가 인도 전체가 하나님의 축복을 받게 될 것입니다. When you do so, your family members, relatives, colleagues in the working place and whole India will be blessed. இயேசு உங்களுடைய உள்ளத்திற்குள் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதல்ல, உங்களுடைய குடும்ப அங்கத்தினுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய எல்லா உறவினருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் வாழ்கின்ற தெரு, உங்கள் ஊர், உங்கள் பட்டணம், இந்த தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். 그래서 인디아가 세계 위에 뛰어난 나라가 되며 하나님의 사랑받는 나라가 되기를 존귀하신 주님의 이름으로 축원합니다. I bless all of you and this country of India to be set high above all nations and beloved by God. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு இந்திய மக்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் உங்களுடைய தேசம் சுபிட்சமாய் செழித்திருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன்.